Hi friends, இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா 4 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் போஸ்ட் பண்ணிருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் பார்க்கிறது குபேரப்பட்டு saree. சோ குபேரப்பட்டுல ஃபர்ஸ்ட் பார்க்கிறது fully self patternல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி sarees போஸ்ட் பண்ணிருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் குவாலிட்டி saree தான் ரொம்ப சூப்பரான கலர் சார்ட்ல ரொம்ப அழகழகா இருக்கு. ரெகுலரா பார்க்குற டிசைன் தான், பட் மைல்டு வேரியேஷன்ஸ்ல வந்திருக்கு. மைல்டு வேரியேஷன்ஸ் மீன்ஸ் பாடியில இருக்கிற அந்த சரி பிளஸ் கீழே பார்டர்ல இருக்கிற பேட்டர்ன் மைல்டா ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்காது, மைல்டான டிஃப்ரெண்ட்ல மட்டும் வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் மூவிங் செல்ஃப் கலர்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் சிங்கிள்ஸா எடுக்கும் போது கான்ட்ராஸ்ட் பேட்டர்ன் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஆனா யூனிஃபார்ம் ஆர்டர்ஸ் இதுக்கெல்லாம் ப்ரிஃபர் பண்றது இந்த மாதிரி செல்ஃப் பேட்டர்ன் தான் ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆயிடும். 3 to 4% வியர் பண்றதுக்கு இல்ல 20-30% காமனா வியர் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே இந்த செல்ஃப் பேட்டர்ன் தான் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்றாங்க. ரொம்ப யூனிக்கா இருக்கும் வியர் பண்ணும்போது. உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் பேட்டர்னோட செல்ஃப் பேட்டர்ன்ல தான் உங்களுக்கு அந்த ஜரியோட அந்த ஷைனிங் சூப்பரா தெரியும். கான்ட்ராஸ்ட் பேட்டர்ன்ல ஹைலைட்டா காமிக்கிறது கான்ட்ராஸ்ட் கலர் தான் ஹைலைட்டா காமிக்கும். பட் செல்ஃப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபுல்லா சேம் பேட்டர்னா இருக்கிறதுனால ஷைனிங் உங்களுக்கு ஹைலைட்டடா தெரியும். ஸோ அடுத்து குபேரப்பட்டுலே அடுத்து பார்க்குற பேட்டர்ன் கான்ட்ராஸ்ட் பேட்டர்ன்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பீகாக் பார்டர்ல பாடிலையுமே வேற டிசைன். பீகாக் பார்டர் நம்ம ரெகுலராக பார்க்குற பாடி டிசைன் வேற, இது வேற. ஸோ இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல். நம்ம ரெகுலராக போடுறது ப்ரீமியம் குவாலிட்டி மெட்டீரியல்ல போடுவோம். ப்ரீமியமும் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் உங்களுக்கு ஒரே ப்ரைஸ் ரேஞ்சஸ்ல தான் இப்போ வந்திருக்கு. என்ன ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம்ல இல்லாத கலர் இந்த ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில இந்த கலர் சார்ட்ல வருது. சோ இதுல இருக்கிற கலர் சார்ட்டும் பிரீமியம்ல கலர் சார்ட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகும். இதுல கொஞ்சம் டார்க் ஷேடு இந்த மாதிரி ஷேட்ஸ்ல உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சாரீஸ் கிடைக்கும். ஸோ இன்னைக்கு வீடியோவில் ஃபுல்லி கான்ட்ராஸ்ட் பேட்டர்னில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சாரீஸ் தான் நிறையவே போஸ்ட் பண்ணியிருக்கோம். செல்ஃப் பேட்டர்ன்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சாரீஸ் தான் நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னொன்று முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிட்ட ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதுக்கு ப்ரொசீஜர்ஸ்லாம் ரொம்ப நாள் வீடியோவில் சொல்லாமல் விட்டுட்டேன். ஏன்னா நம்ம காமனாக எல்லா வீடியோஸும் ரிப்பீட்டடாக சொல்கிறதுனால தான். ஸோ எந்த சாரீ பிடிச்சிருக்கோ வீடியோ ஃபர்ஸ்ட் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். என்ன கலர் புதுசாக இருக்கு, என்ன டிசைன்ஸ் புதுசாக இருக்கு, உங்ககிட்ட என்ன கலர் இல்லை அப்படின்ற ஒரு ஐடியாவும் உங்களுக்கும் கிடைக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு எந்த சாரீ பிடிச்சிருக்கோ அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட்டை ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க, கால் அலோடு இல்லை அந்த நம்பரில். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். ஏதோ ஒரு பிஸி டைமோ இல்லை வெளியில் இருக்கோமோ அப்படின்னாலுமே அந்த ஒரு 1 hour அப்படி ரிப்ளை இல்லைனாலும் அடுத்த கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ரிப்ளை பண்ணிடுவோம். ஸோ ஸ்க்ரீன்ஷாட்டை ஷேர் பண்ணி அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கணும். ஸோ ஆர்டர் பிளேஸ் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணதுக்கப்புறம் எந்த பிளேஸ் ஷிப்பிங் அப்படின்றத நானே கேட்டுருவேன். ஷிப்பிங் பிளேஸ் மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ ஷிப்பிங் காஸ்ட் அப்படிங்கிறதுன்னு சொல்லிட்டு பேமெண்ட் டீட்டெயில்ஸோட சேர்த்து பார்சல் ஓப்பனிங் வீடியோ பற்றி அனுப்பியிருப்போம். ப்ளஸ் வாஷிங் இன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி அனுப்பியிருக்கோம். ஃபோட்டோகிராஃபி லைட்னிங் எல்லாத்தையும் சேம் ஃபார்மேட்லேயே கொடுத்துருப்போம். ஸோ அதை ஃபுல்லாக நீங்கள் ரீட் பண்ணதுக்கப்புறம் பே பண்ணலாம். ஸோ அடுத்த இன்ஃபர்மேஷன் நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்பர் 2ல பார்க்குற சாரீஸ் கிரேப் சில்க் சாரி. கிரேப் சில்க்ல ஃபர்ஸ்ட் பார்க்குறது மைசூர் கிரேப். ஃபைனலாக பாந்தினி டிசைன் போட்டிருக்க மட்டும் காட்டன் கிரேப். பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு மைசூர் கிரேப். இது பாருங்க எம்போஸ்டர் பேட்டர்ன்ல செல்ஃப் பேட்டர்ன்ல வரதுமே உங்களுக்கு மைசூர் கிரேப். அடுத்து கான்ட்ராஸ்ட் பேட்டர்ன்ல போட்டிருப்போம், அதுவும் மைசூர் கிரேப். அடுத்து பென்டெக்ஸ் பார்டர்ல கான்ட்ராஸ்ட் பேட்டர்ன்ல போட்டிருக்கதும் மைசூர் கிரேப். அதுக்கு அடுத்து 4th பார்க்குற பேட்டர்ன் தான் உங்களுக்கு காட்டன் கிரேப். பாந்தினி டிசைன்ல போட்டிருப்போம். அது உங்களுக்கு மோஸ்ட்லி இந்த காட்டன் கிரேப்ல ரிப்பீட்டடா ஒரு 5 டிசைன்ஸ் மட்டும் ரீஸ்டாக் வந்துட்டே இருக்கு. ஏன்னா அது கஸ்டமர்ஸ் எப்பவுமே லைக் பண்றது. ஸோ இந்த பாந்தினி டிசைன்ஸ்லாம் இதுவரையும் நம்ம ஃபர்ஸ்ட் டைமா தான் ரீஸ்டாக்ல போட்டிருக்கோம். ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்து இப்போ ஃபர்ஸ்ட் டைமா ரீஸ்டாக் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ என்ன இன்ஃபர்மேஷன்னா அதில் பேமெண்ட் டீடைல்ஸ் கொடுத்துருப்போம். ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபுல் டீடைல்ஸும் கொடுத்துட்டு ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பார்சல் ஓப்பனிங் வீடியோ அதை பற்றி போட்டிருப்போம். பார்சல் ஒன்ஸ் ஒரு பார்சல் நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்க அப்படின்னா இது ஃபுல்லாக ஆன்லைன் ஷாப்பிங் அப்படிங்கிறதுனால உங்களுக்கும் ஒரு ப்ரொசீஜர் கரெக்டாக சேரணும், எங்களுக்கும் அது கரெக்டாக போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை ஃபாலோ பண்ண சொல்கிறோம். உங்களை பிலீவ் பண்ணாமல் இவங்களை பிலீவ் பண்ணலாம் அவங்கள பிலீவ் பண்ணலாம் அப்படிங்கிற ரீசனே கிடையாது. ஏன்னா இது நம்மளோட பார்சல் இன்டர்மீடியட் நிறைய
இடத்துல வந்து நிறைய பார்சல் நிறைய பிரான்ச் ஆஃப் கொரியர் சர்வீஸ்ல இப்போ போடுறோம், எஸ்டியில் போடுறோம், ப்ரொஃபஷனல் எதில் போட்டாலுமே இடையில வந்து நிறைய பிரான்ச்சஸை தாண்டி தான் வருது. அப்போதைக்கு வந்து அந்த பார்சல் வந்து உங்களுக்கு சேஃபாக ரீச் ஆகணும். அதனால தான் அந்த பார்சல் ஓப்பனிங் வீடியோ வந்து எடுக்க சொல்கிறோம். பார்சல் ஓப்பனிங் வீடியோ இல்லாமல் எனக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அது வந்து இப்போ வந்து ப்ராடக்ட் சைட்லேருந்து வீவிங் டேமேஜாக இருந்துச்சு அப்படின்னா நாங்களே வந்து ப்ராடக்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிடுவோம். இப்போ வந்து இந்த பார்சலில் டேமேஜ் ஆகி அது வந்து கொரியர் சைடில் டேமேஜ் இருந்தாலுமே அந்த பார்சல் ஓப்பனிங் வீடியோ நீங்கள் கொடுக்குறத வச்சு தான் வந்து நாங்களுமே வந்து இந்த கொரியர் சைடில் ரைஸ் பண்ண முடியும் கம்ப்ளைண்ட்டு. ஸோ அதனால தான் வேணும். நான் உங்களை என்ன பிலீவ் பண்ணலையா, நான் உங்களோட ரெகுலர் கஸ்டமர், நான் இந்த டைம் எடுக்க மறந்துட்டேன் அப்படின்னு எந்த ஒரு ரீசனுமே சொல்லாதீங்க. உண்மையான ரீசன் இதுதான். ஸோ அதனால தான் இந்த பார்சல் ஓப்பனிங் வீடியோ நீங்கள் கம்பல்சரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ராப்பர் பார்சல் ஓப்பனிங் வீடியோ ஃபர்ஸ்ட் வேணும். ஒரு பார்சலை கட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பார்சலை கட் பண்ணுறதுலேருந்து உங்களுக்கு வந்து அழகாக அந்த பார்சல் ஓப்பனிங் வீடியோ வந்து கவர் ஆகிருக்கணும். ஃபுல்லாக சாரியை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குற வரைக்கும் எந்த இடத்துலையும் கட் பாஸ் பண்ணாமல் சாரி 4 கார்னருமே தெரியணும். ஃபுல்லாக நீங்கள் சாரியை கவர் பண்ணி இருக்கணும் அந்த வீடியோ. இன்னொன்று, இப்போ வந்து உங்களுக்கு வீவிங் டேமேஜோ பார்சல் வெளியிலேயே டேமேஜாக வந்திருக்கு, பார்சல் வெளியிலேயே ஃபுல்லாக வந்து பார்சல் வெளில கிழிஞ்சி அந்த மாதிரி ஏதாவது ஒரு டேமேஜ் பார்சலாக வருது அப்படின்னா அது கண்டிப்பாக ரெஃப்யூஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது வந்து கொரியர் சைட் டேமேஜாக இருக்கும். நாங்கள் பார்சலை இம்ப்ராப்பர் பார்சலாக கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க வந்து பிக் பண்ணிக்க மாட்டாங்க. ப்ராப்பர் பார்சல் மட்டும்தான் வந்து அவங்க பிக் பண்ணி எடுத்துப்பாங்க. இப்போ வந்து ஏதாவது டேமேஜ் பார்சலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ரெஃப்யூஸ் பண்ணிடணும். அப்படின்னா தான் வந்து கொரியர் சைட்லேருந்து அதை நம்ம கிளைம் பண்ணி உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் வேறு அனுப்ப முடியும். அப்படி இல்லைன்னா வந்து பேமெண்ட்டை வந்து ரீஃபண்ட் பண்ண முடியும். இப்போ பார்சல் வந்து உங்களுக்கு டேமேஜாக இருக்குது அப்படின்னா நாங்கள் வந்து போய் கொரியர் சர்வீஸில் கேட்குறோம் அப்படின்னா கஸ்டமரே வந்து பிக் பண்ணிக்கிட்டாங்க, கஸ்டமரே நல்லபடியாக தான் வாங்கிக்கிட்டாங்க, நீங்கள் தான் வந்து எனக்கு ரீஃபண்ட்காக கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கொரியர் சைட்லேயும் சொல்லிடுவாங்க. இவ்வளோ டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நீங்கள் எந்த ஆன்லைன் ஷாப்பிங்லையும் கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ராடக்ட் வந்து போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான். இது எல்லாமே நம்ம அந்த பேமெண்ட் டீட்டெயில்ஸோடைய பார்சல் ஓப்பனிங் வீடியோ பற்றி காமனாக வந்து சொல்லியிருப்போம். ஸோ அடுத்து வந்து ஃபோட்டோகிராஃபி லைட்னிங் நீங்கள் எங்கே ஆன்லைன் ஷாப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணால் அது வந்து கண்டிப்பாக ஒரு தவிர்க்க முடியாத ஒரு இது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இப்போ வர நம்ம லைட்னிங் வச்சு எடுக்காமல் இருந்தாலுமே இப்போ வர மொபைல் கேமராவே ப்ரொஃபஷனல் லென்ஸ் வச்சு வர கேமரானால ஆட்டோமேட்டிக் லைட்னிங் எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடும். ஸோ அதனால் அதை தவிர்க்க முடியாத ஒரு ரீசன். ஸோ அதனால அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறத அதில் மென்ஷன் பண்ணிப்போம். 5 to 10% கலர் வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கலர் வேரியேஷன்ஸ்க்கு எக்ஸ்சேஞ்ச் ஆர் ரீஃபண்ட் கிடையாது. டோட்டல் ப்ராடக்ட்டும் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா தான் நம்ம எக்ஸ்சேஞ்ச் ஆர் ரீஃபண்ட் பண்ணுவோம் அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ பார்க்குற இதுதான் உங்களுக்கு காட்டன் கிரேப் சாரி. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேமெண்ட் டீட்டெயிலில் வந்து உங்களுக்கு வாஷிங் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருப்போம். குபேரப்பட்டு சாரீஸ் எப்படி வாஷ் பண்ணணும், மிச்ச சாரி இருக்கிற சாரீஸ் எப்படி வாஷ் பண்ணணும் அப்படின்ற வாஷிங் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லியிருப்போம். ஃபுல்லாக நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல்லாக ரீட் பண்ணுங்க. அப்புறம் ஹேண்ட்லூம் சாரீஸ், காட்டனில் ஹேண்ட்லூம் காட்டனு, அதுக்கப்புறம் வாடினார் பட்டு அந்த மாதிரி ஹேண்ட்லூம் சாரீஸ் வந்து த்ரெட் புல்லிங் காமன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்போம். இதெல்லாம் தான் அந்த பேமெண்ட் டீட்டெயில ஒரு கரெக்டான ஒரு ப்ரொஃபஷனலான ஃபார்மேட்டில் கொடுத்துருப்போம். அதை ஃபுல்லாக ரீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பே பண்ணால் போதும். ஸோ அடுத்து நம்பர் 3ல பார்க்குற சாரீ வந்து உங்களுக்கு லினன் டிஷ்யூ சாரீ தான். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் நம்ம வீடியோவில் போட்டே வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 மந்த்துக்கு மேலவே ஆயிடுச்சு. இந்த மாதிரி பேட்டர்ன் நம்ம முன்னாடி அடிக்கடி வந்து அந்த டெம்பிள் டைப் பார்டரு இது போட்டுட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாள் ஸ்டாக் வராமலே இருந்தது. இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த பேட்டர்ன் வந்து ஸ்டாக் வந்திருக்கு. ஸோ இது ஒரு சில சாரீஸ் வந்து உங்களுக்கு இந்த லெனன் டிஷ்யூவில் வந்து பிளைன் பேட்டர்னில் வர மாதிரி வந்துடும். ஒரு சில சாரிக்கு வந்து இந்த மாதிரி சிரோக்சி ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்கும். சிரோக்சி ஸ்டோன்னாலுமே உறுத்தாது, ரொம்ப ஸ்மைல்டான, ரொம்ப ஜிகுலாம் இருக்காது, ரொம்ப ஒரு சட்டிலாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி பேட்டர்னே ஒரு ஃபார்மல் லுக்குக்காக தான் வியர் பண்ணுற பேட்டர்ன். ஸோ ஃபார்மலாக வியர் பண்ணணும், எனக்கு நீட்டாக வியர் பண்ணுங்கிறவங்க ப்ரிஃபர் பண்ணுறதா. அதனால் அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வந்து உங்களுக்கு எந்த விதத்துலையும் வந்து ரொம்ப கிச்சன்லாம் வந்து இருக்காது, ரொம்ப அழகாக இருக்கும், நீட்டாக இருக்கும். ஸோ அடுத்து நம்பர் 4ல பார்க்குற சாரீஸ் வந்து சிஃபான் சாரீஸ் அண்ட் ஜார்ஜெட் சாரீஸ். ஃபர்ஸ்ட் பார்க்குற இது வந்து உங்களுக்கு பனாரசி விஸ்கோஸில் வந்துடும். பனாரசினாலே மோஸ்ட்லி சின்னான் மெட்டீரியல் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இதுக்கு அடுத்து பார்க்குற பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா காதி ஜார்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா 1250 ஒன்று போட்டிருப்போம், 1650 ஒன்று போட்டிருப்போம். அதெல்லாம் வந்து உங்களுக்கு காதி ஜார்ஜெட் ரொம்ப சூப்பராக இருக்கும். காதி மெட்டீரியல் ஜார்ஜெட் போட்டிருக்குது, ரொம்ப அழகான பேட்டர்ன். கஸ்டமர்ஸ் நிறைய பேர் ரிவ்யூஸ் கொடுத்தது ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு
அதனால தான் உங்களுக்கு வந்து அந்த பேட்டர்னில் வந்து 1650 ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருந்தாலுமே அந்த மெட்டீரியலுக்காகனே விரும்பி வாங்குகிற கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஸோ அதுக்காகனே தான் அந்த மெட்டீரியல் கொண்டுட்டு வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் போட்டிருக்க இந்த 4 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வீடியோ பார்க்குறீங்க, இந்த வீடியோவில் வர கலெக்ஷன்ஸ்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் லைக் கொடுங்க. உங்கள் லைக் ஒரு பெரிய மோட்டிவேஷனல் சப்போர்ட். கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபுல்லாக ரேட் நான் சொன்னேன்னு அந்த பேமெண்ட் டீட்டெயில்ஸோட அனுப்புவேன்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மெட்டு அதை ரீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பே பண்ணுங்கள். பே பண்ணதுக்கப்புறம் நான் வந்து எவ்வளோ டேஸில் வந்து டெலிவரி டைம் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணிவிடுவேன். ஏன்னா அந்த ப்ராடக்ட் வந்து ஸ்டாக் இருக்கிறத பொறுத்து என்னோட ஓன் டிஸ்பேச் அப்படின்னா 3 working days அப்படின்றத மென்ஷன் பண்ணுவேன். இல்லை அந்த ப்ராடக்ட் இந்த ஸ்டாக் அவுட் ஆகிட்டு மேனுஃபேக்சரிங் யூனிட் டிஸ்பேச் இல்லை டேரெக்டாக மேனுஃபேக்சரிங் யூனிட் டிஸ்பேச் அப்படின்னாலுமே வந்து உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து டிஸ்பேச் டைம் வந்து சொல்லிடுவேன், சாரி டெலிவரி டைம் வந்து சொல்லிடுவேன். இஃப் சப்போஸ் நீங்கள் பிளேஸ் பண்ணியிருக்க சாரி வந்து டையபிள் சாரி அப்படின்னா நம்ம பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் 2 days டைம் எடுத்ததுக்கப்புறம் தான் டிஸ்பேச்சே ஆகும். ஏன்னா அதுக்கப்புறம் தான் டையிங் ப்ராசஸ் வந்து அதுக்கு நடக்கும். ஸோ அதனால தான் இதுக்காக தான் வந்து அதை பொறுத்து தான் நம்ம வந்து டெலிவரி டேஸ் வந்து சொல்லுவோம். ஸோ அதனால் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி அந்த டேஸ்க்குள்ளே நீங்கள் ரிசீவ் ஆகலை, அந்த டேஸ் இப்போ 5 days இல்லை 3 daysன்னு சொல்லிக்கோ, 3 days தாண்டி 1 or 2 days ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதை என்கிட்ட கேட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்மளோட வீடியோஸை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. உங்கள் ஷேர்ஸ் மூலயமா எனக்கு பெரிய ஒரு மோட்டிவேஷனல் கூட இல்லாமல் எனக்கு உங்களால் ஒரு நல்ல கஸ்டமர்ஸும் கிடைச்ச மாதிரி இருக்கும். உங்களால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலிக்குமே வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட், நல்ல ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட், நல்ல ஒரு ப்ரைஸில் வந்து அவங்களுக்குமே போய் ரீச் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாலுமே கண்டிப்பாக லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃபேமிலி சைடில் கலெக்ஷன்ஸ்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணவங்களா இருக்கீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக நம்மளோட குவாலிட்டி பிடிச்சிருக்கும், கண்டிப்பாக நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ. டெய்லி அப்டேட்ஸ் வீடியோஸ் வந்துடும். கண்டிப்பாக அதனால தான் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்ததும் வீடியோ பார்த்துட்டு வேணுங்க தான்